தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்பில் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு வீடியோ எடிட்டிங் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எனக்கும் கூட வீடியோ எடிட்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக எடிட் பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அடோப் ப்ரீமியர் வந்து நான் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுவேன். ஸோ பட் நிறைய நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடோப் ப்ரீமியர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது, நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் வந்து நம்ம தேடி வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒண்டர்ஷேர் ஃபிலிமோரா வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபிலிமோராவில் எப்படி வந்து நான் எடிட் பண்ணுறேன், அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, எந்தளவுக்கு ஈஸியாக அதில் எடிட் பண்ண முடியும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஓவர்வியூவாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒண்டர்ஷேர் ஃபிலிமோரா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதான் வந்து நம்ம எடிட்டிங் ஸ்க்ரீன் இது. ஸோ இந்த இதில் தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா இதான் டைம் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் அந்த ஃபைலை வந்து எடுத்துட்டேன். இப்போ உள்ளே வந்து வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம டைம் லைன் கொண்டு வரணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணி இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே டைம் லைனுக்கு வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் செட்டிங் வந்து நம்ம மீடியாவோட டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மேட்ச் டு மீடியா அப்படின்றத வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த நீங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இல்லை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டைம் லைனை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சின்னதாக்கலாம் பெருசாகலாம். ஸோ இப்போ ஆடியோ ப்ரிவியூலாம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நான் முதல்ல ரொம்ப நேரம் வந்து கொஞ்சம் இதாக பேசியிருந்தேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் வந்து எனக்கு கட் பண்ண போகிறேன். இப்போ நான் இதுக்கப்புறம் உள்ளதை நான் கட் பண்ணணும் அப்படின்றதுனால இங்கே வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் பி கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ அப்படியே நம்ம வந்து டெலிட்டை கொடுத்து டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ளது வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இப்போ தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம எடிட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடியோவோட அந்த டைம் லைன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல வந்து கரெக்டாக பேசியிருக்கீங்க பேசலை அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 19,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 19,000 செகண்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் இப்போ எடிட் பண்ண போகிறேன். ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 19,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 19,000 ஸோ இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 19,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ நான் அதை வந்து கட் பண்ணிக்கிட்டேன், ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக திரும்பவும் நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து அக்யூரேட்டாக வந்து ஆடியோ வந்து கட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு இடையில் இருக்கிற இந்த ஏரியா தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ நான் திரும்பவும் வந்து ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதை நான் டெலிட் பண்ணேன் அப்படின்னா அது ஜாயின் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் நான் டெலிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 19,000 செக்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு காம்படிட்டிவான செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறையா ஃபோன்ஸ் வந்து இதில் இருக்குது. அவங்களுடைய பிராண்டில் இருக்கிற ரெட்மி இந்த மாதிரியான பிராண்ட்லேருந்து அவங்களுடைய பிராண்ட்லேருந்து ரெட்மி இந்த மாதிரி ஃபோன்ஸ் கூட வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் பேசினது வந்து தப்பாக பேசியிருக்கேன். ஸோ அதனால் இதுக்கு அடுத்து உள்ளதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் பி கொடுத்தா ஸ்ப்ளிட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இந்த கத்திரிக்கோள் மாதிரி தெரியுதுல இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் கூட ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா கூட டெலிட் ஆகும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிராண்ட்லேருந்து ஸோ இது வரைக்கும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து இது மட்டும் மிச்சத்தை நான் டெலிட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மெயின் ஃபுட்டேஜாக இருக்குது வந்து ஏ ரோல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா பி ரோல் அப்படின்னு வரும். பி ரோல் அப்படின்றது இப்போ நம்ம ஒரு வேளை வந்து ஒரு ப்ராடக்ட்டை வச்சு பேசுகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட ஷார்ட்ஸ் அதை காட்டும் போது, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபோனோட இமேஜஸ் இல்லைனா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டோட இமேஜஸ் இந்த மாதிரிலாம் காட்டும் போது அது வந்து பி ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்து 2வது லேயர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்னொரு பிக்சர்ஸ் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் நான் ஏற்கனவே வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு பிக்சரை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பிக்சராக பண்ணிக்கிறேன். ஸோ நான் இம்போர்ட் பண்ண பிக்சர் இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல அது ஓவர் லே ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை கொண்டு வந்து அப்படி மேலே கொண்டு வந்து அந்த லேயருக்கு மேலே வச்சா போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வீடியோ ப்ளே ஆகும். நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஃபோனாக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இவங்க இப்படி ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பீரோல் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இன்னொரு லேயராக வீடியோ லேயராக வந்து அப்ளை ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம அந்த பீரோலில் எது வைக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து வரும். ஸோ அதுதான் வந்து மெயினாக வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கேப் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்காக நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வீடியோ அப்படின்றதில் போய்ட்டு
நீங்கள் கிராப் அண்ட் ஜூம் இல்லை அப்படின்னா கிராப் டு ஃபிட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கிராப் டு ஃபிட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ரேமுக்கு கரெக்டாக அந்த பிக்சர் வந்து உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் வந்து டைட்டில் இந்த மாதிரி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில்லாம் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4வது ஆப்ஷனாக வந்து டைட்டில் அப்படின்றதுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். டைட்டில்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட டைட்டில்ஸ் வந்து இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து போக்கோ ஃபோனை பற்றி வந்து போட்டிருக்கிறதுனால இதோட டைட்டிலை வந்து நான் வந்து இதில் வர வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு மாடலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மவுஸை போய் பக்கத்தில் ஹோவர் பண்ணிங்க அப்படின்னாலே அதோட ப்ரிவியூ வந்து உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்கள் சிஸ்டம்க்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணாலோ இல்லை வந்து இதை ட்ராக் பண்ணாலோ இது வந்து டைட்டிலுக்கு வந்து இங்கே வந்து வந்துடும். இப்போ ப்ளே பண்ணால் தெரியும் பாருங்கள். இந்தியாவில் இன்னைக்கு புதுசாக X4 Pro அப்படின்ற ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் டெக்ஸ்ட் தான் இருக்குது. நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நேராக வச்சு டபுள் கிளிக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே வந்து டெக்ஸ்ட்டை வந்து இப்போ நான் வந்து இது போக்கோ X4 Pro அப்படின்றதுனால நான் அதோட டைட்டிலில் வந்து அப்படி நான் வைக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் இதை ப்ளே பண்ணேன் அப்படின்னா இந்தியாவில் இன்னைக்கு புதுசாக X4 Pro அப்படின்ற ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே X3 Pro. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ட்ரான்சிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய ட்ரான்சிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பக்கத்தில் மவுஸை கொண்டு போனீங்க அப்படின்னா அது வந்து ஹோவர் ஆகும். ஸோ இந்த ஃபேடுன்றது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதை கொடுத்து பார்ப்போம். இப்போ நீங்கள் இதை அதோட அளவு இன்னும் கொஞ்சம் குறைக்கிறதோட குறைச்சிக்கலாம். நான் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுறேன். இப்போ பாருங்கள் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வந்து ஆகுது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது வந்து எஃபெக்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா கூட வீடியோவுக்கு அதாவது டோட்டல் வீடியோவிலையும் அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஆரோ மாதிரி இல்லை வந்து ஏதாவது ஃப்ளவர் மாதிரி இந்த மாதிரியான ஏதாவது டெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து அனிமேஷன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரியான இப்படி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது கூட நீங்கள் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கூட வந்து எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ அப்படிங்கும்போது நீங்கள் டேரெக்டாக வீடியோவில் நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஜூம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கிராப் அண்ட் ஜூம் பண்ணுறது கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏரியாவை பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரியணும் அப்படின்னு தான் கூட நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பேன் அண்ட் ஜூம் ஒரு ஃப்ரேம்லேயே வந்து நீங்கள் வந்து ஒரு பேன் அண்ட் ஜூம் எஃபெக்ட் மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரேம் வந்து இப்படி இருக்கணும். இப்போ பாருங்கள் நான் ஸ்டார்டிங் ஃப்ரேம் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட எண்ட் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஃப்ரேம்லேயே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ட் ஃப்ரேம் வந்து இப்படி வரணும், ஸ்டார்ட் ஃப்ரேம் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எப்படி அது வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து கேமரா மூவ் ஆகிட்டு வர்ற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் ஆப்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபோனில் எடுத்துருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் வந்து இல்லாமல் ரொம்ப ஆடுற மாதிரி இருக்கும் ஃபுட்டேஜ். அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஸ்டெபிலைசேஷன் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இதில் ஏதாவது ஃப்ரேம் ஆடுது ரொம்ப இதாக இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்மூத் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரியான இது இருக்குது. அது மாதிரி நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து எடுத்துருப்பீங்க சில நேரத்தில் பேக்ரவுண்டில் க்ரீன் ஸ்க்ரீன் இல்லைனா ஒரே கலர் இருக்கிற மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா இந்த குரோமா கீ அப்படின்றதில் போய்ட்டு நீங்கள் இந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கலர் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலர் வந்து ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் அதை வந்து ஒரு சின்னதும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் இன்னொரு ஒரு பிக்சர் ஒன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் இருக்க பிக்சர் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி வந்து தெரியும். ஸோ இந்த குரோமா கீ பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் வேணால் தனியாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அது வேணால் நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஆட்டோ என்ஹான்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. எதனால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தோன்னா கலர் கரெக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணும்போது இப்போ நான் எடுத்துருக்கும் போது இந்த கலர் அவுட்புட்டில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் கலர் கரெக்ஷன் வந்து பண்ணுறதா இருந்தால் இதே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரேம் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு எந்த ஃப்ரேமை நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணணுமோ அதுக்கு நேரம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பெயின் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கலர் கரெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதில் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக அதில் வந்து நிறையா டூல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, நிறையா ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து டிஃபால்ட் கலர் கரெக்ஷன் அவங்களே பண்ணி வச்சுருக்க மாதிரியான ப்ரீசெட்ஸ் இதெல்லாம். ஸோ என்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு ஒரு இதையுமே நீங்கள் வந்து எக்ஸ்போசர் அது மாதிரி பிரைட்னஸ் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணலாம். வைப்ரன்ஸை வந்து கொஞ்சம் கூட்டி வைக்கலாம்.
மாதிரி லைட்டிங்கில் போனீங்க அப்படின்னா ஷேடோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸோ இன்னும் ஒயிட் பேலன்ஸ் வந்து பண்ணுறதா தான் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இப்போ எல்லோ டோன் இதில் கொஞ்சம் அதிகமாக தெரியுது, நான் வந்து அதை கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஸோ இது இல்லாமல் ஆட்டோ அப்படின்ற மோடும் இருக்குது, நீங்கள் ஆட்டோவாக பண்ணுறதா கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். எனக்கு எப்போயுமே நான் வந்து ஒரு வாட்டி பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சேவஸ் கஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட்லேயே வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கஸ்டம் அப்படின்ட்டு இருக்கும். இந்த கஸ்டமில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிறது வந்து இதில் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் சிம்பிளாக வந்து இதிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம், டேரெக்டாக வந்து அங்கேருந்து அது அப்ளை ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணும்போது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு தீம் கூட நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை வந்து கிளிக் இது பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ தீம் வந்து அப்ளை ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஃபைலோட ஸ்பீடை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஸ்லோ மோஷன் ஆகணும், இல்லை வந்து ஃபாஸ்ட் மோஷன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் ஸ்பீடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஸ்லோ, ஃபாஸ்ட்டு, நார்மலு, ஃப்ரீஸ் ஃப்ரேம், ரிவர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஸ்லோ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்லோ அப்ளை ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து ஸ்லோ மோஷனில் வந்து ஆகுது. இது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்லோ மோஷனில் வந்து ப்ளே பண்ண வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2x ஃபாஸ்ட் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரியான அந்த ஸ்பீடெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பகுதியில் வந்து ஒரு இதை காட்ட விரும்புகிறீங்க, ஒரு ஃப்ரேமை, அந்த ஃப்ரேம் கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இது நீங்கள் வந்து ஃப்ரீஸ் ஃப்ரேம் வந்து பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீஸ் ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு இமேஜ் மாதிரி வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அந்த இமேஜ் வந்து நிற்கும். அதோட அளவை கூட நீங்கள் மாற்றுறதா இருந்தால் மாற்றலாம். டூரேஷனில் போய்ட்டு இல்லை டெலிட் பண்ணுறதா டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸ் ஃப்ரேம் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான இடத்துல உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது ஆடியோ ஆட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஆடியோ வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா இவங்களே வந்து நிறைய ஆடியோஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எந்த ஆடியோ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இவங்க லைசன்ஸ் நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கிறத வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் வந்து காப்பிரைட்லாம் வராது. ஸோ நிறையா டிசைனாக வந்து கொடுத்துருக்குறாங்க, நல்ல சவுண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை பேக்ரவுண்டில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே கொண்டு வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ஆடியோ ட்ராக்கில் வந்து போட்டுடலாம் நம்ம. ஸோ ஆடியோ ட்ராக்கில் போட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை டெலிட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆடியோ ட்ராக்கோட சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதோட சவுண்டை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு மெயின் வால்யூமை குறைச்சிக்கலாம். X4 Pro அப்படின்ற ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே X3 Pro அப்படின்ற ஒரு ஓரளவுக்கு வந்து இப்போ நம்ம எல்லா இதுவுமே வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் வந்து ஃபைனலாக நமக்கு வந்து வீடியோ ஃபைலாக வந்து கிடைக்கும். ஸோ இன்னும் இதில் நிறையா வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம சொன்னோன்னா பெரிய வீடியோ வந்து போயிட்டே இருக்கணும். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வேறு சாஃப்ட்வேர்ஸ் வந்து கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபிலிமோராவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஸ்டமைஸாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் முக்கியமான விஷயமே வந்து யாரும் புதுசாக நீங்கள் யூஸ் பண்ணால் கூட அவங்களால வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம யூஏ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதான் நீங்கள் வந்து மெயினான ஒரு விஷயம். எதையுமே உள்ளே போய் பண்ண வேண்டியதில்லை. மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கிறது தான் இங்கே வந்து மெயினான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்கள் வீடியோக்கு வந்து நேம் கொடுக்குறதா தான் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து போக்கோ X4 Pro அப்படின்னு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரிசொல்யூஷன் நீங்கள் மாற்றுறதா நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரேம் ரேட் இதெல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் க்ளவுடில் வந்து அப்லோட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்கள் இத்தனை ஃபார்மேட் இருக்குது, நீங்கள் எந்த ஃபார்மேட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் MP4 தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து சவுண்ட் ரிமீட்டர் வந்து ஒன்று வரும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வாட்டர் மார்க்கோடு வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் பண்ண அந்த எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து இருக்குது ஃபைலு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போக்கோ இந்தியாவில் இவங்க இப்படி ஒரு ஃபோனை வாங்கலாம்.
ஸோ இப்போது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன சேனல் வச்சுருந்தாலும் சரி, எப்படி வச்சுருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ கூட நம்ம வந்து பண்ணுவோம். இல்லை இதில் ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள், அதை கூட நம்ம வந்து தனியாக பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.